ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி இப்போ கேரளாவில் நடந்த இயற்கை சீற்றம், அதேமாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் நிலச்சரிவு நடக்குது. உலகம் ஃபுல்லாக நிறைய பேரிடர் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பார்த்து எல்லோரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எந்த கர்மத்தின் விதிப்படி இதெல்லாம் நடக்குது, என்ன பாவத்திற்காக இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். அது தெரிந்தால் அந்த பாவத்திலிருந்து நாம் விலகி இருப்போம், முயற்சி பண்ணுவோம் அட்லீஸ்ட் அதிலிருந்து விலகிறதுக்கு. ஏன்னா விலகிறதுக்கும் ஒரு முயற்சிக்கான ஒரு வழி இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனையில் நாம் சிக்க மாட்டோம், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சூக்ஷ்மத்தில் உள்ளது தான் ஸ்தூலத்தில் வெளிப்படுது. மனதில் உள்ள எண்ணங்கள் செயலாக வெளிப்படுது. அந்த செயல் நல்ல செயலாக இருந்தால் அதற்குரிய பலன் நல்லதாக இருக்கும், கெட்ட செயலாக இருந்தால் அதற்குரிய பலன் கெட்டதாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எதெல்லாம் நல்ல எண்ணங்கள், எதெல்லாம் கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறதை மதங்கள் போதிக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் கலந்துருந்தால் கூட சாரமாக எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் இருக்கும், விஸ்தாரமாக அங்கங்கே கெட்ட விஷயம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராமாயணத்தில் ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விட்டு வாலியை கொன்றார், சம்புகனை கொன்றார். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக பேசுகிறாங்க இல்லையா. அவர் அப்புறம் மனைவியை சந்தேகப்பட்டார், நெருப்பில் நடக்க வச்சார். ஸோ இதெல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டுகளாக அவர் முன்னாடி வைக்கப்படுது, குறிப்பாக இந்த கலியுகத்தின் இறுதியில். ஆனால் அது மட்டும்தான் ராமாயணத்தில் போட்டிருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதை நம்ம பார்க்குறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை வைத்து அவரை வெறுக்கிறவங்க அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறதை தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ராமாயணத்தில் ராமர் மட்டும் இல்லை, நிறைய கதாபாத்திரங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை போதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி நிறைய சொத்து பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. அதுக்கு மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ஒரு பேட்டியில் சொல்லும்போது, துரோகம் நடக்காட்டினா தான் நான் ஆச்சரியமாக பார்ப்பேன், துரோகம்லாம் பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கலியுகத்தில் அது நார்மல் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வர இயற்கை சீற்றமும் நார்மல் ஆகிடுச்சு, கிளைமேட் சேஞ்சும் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ மனிதர்கள் இந்த வாகன புகையினால் மட்டும் அது மாறலை, மரத்தை வெட்டினாதனால் மட்டும் அது மாறலை. மனிதனுடைய குணம் இப்படி மரத்தை வெட்டுறது இது எல்லாமே ஒரு விதத்தில் சுயநலத்தினால தான் பண்ணுறோம். ஸோ அந்த சுயநலம் அதிகமாகி அவன் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இவை எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ மனிதர்கள் நினச்சிக்கலாம், அப்படி தானே நம்ம எப்போவுமே இருந்தோம். இதில் இன்னும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் இவங்க ஒரு தியரி வச்சுருக்கிறாங்க. மனிதன் விலங்குலேருந்து வந்தான், விலங்குடைய குணத்தோடவே இருந்தான், காட்டு மிராண்டியாக இருந்தான். படிப்படியாக அவன் முன்னேறி இன்றைக்கி எவல்யூஷன் ஆகி ஒரு நாகரிகமான இடத்தை அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னு உண்மையை தலைகீழாக போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் மனிதன் விலங்குல இருந்தெல்லாம் வரல, மனிதன் எப்போவும் மனிதனாக தான் இருக்கிறான். மனிதன் ஆரம்பத்தில் காட்டு மிராண்டியாக இல்லை, இப்போ தான் காட்டு மிராண்டியாக மாறிட்டு இருக்கிறான். ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் மனிதன் அப்படிங்கிறத போதிக்கிறது தான் எல்லா மத வேதங்களும். ஸோ அதில் இப்போத்தைய விஷயமும் கலந்து இருக்கும். இப்போ இருக்கிற காட்டு மிராண்டி செயல்களும் அங்கங்கே வெளிப்படும், அப்போ ஆரம்பத்தில் இருந்த அந்த தெய்வீகமான குணங்களும் வெளிப்படும். அதற்கு உதாரணமாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய காட்டு மிராண்டி செயலை பார்க்கணும் அப்படின்னா, வசிஷ்டருடைய அந்த ஆசிரமத்திற்கு அவருடைய சிஷ்யருள் ஒருவரான விஸ்வாமித்திரர் வரார். விஸ்வாமித்திரரே ஒரு ரிஷி, ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ராஜாவாக இருந்து ரிஷி ஆனார். அப்போ விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருக்கும்போது தன்னுடைய குருவை பார்க்க வர்றாரு. அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், இங்கேயே தங்கிட்டு போங்கன்னு. அவர் நிறைய படையோடு வந்திருப்பார், லட்சக்கணக்கான போர் வீரர்களோட. எப்படி அந்த குடிசையில் தங்க முடியும் அப்படின்னு அவர் நக்கலாக சிரிப்பார். நாங்கள் தங்க முடியுமா, தூங்க முடியுமா, சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பார். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறேன்.
அப்போ இவருக்கு குருவாக இருந்தவர் வசிஷ்டர் அப்படின்னா அந்த குருகுலத்தில் தானே அவர் இருந்தார். அதை மறந்துடுறார். அந்த ராஜ பதவி வரும் பொழுது அந்த நாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், குருகுல கல்வியில் நாம் தரையில் தான் படுத்துட்டு இருந்தோன்றதெல்லாம் மறந்து, இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் இல்லை, ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள், அரண்மனையில் வளர்பவர்கள், குடிசையிலா படுப்பார்கள் அப்படின்னு நக்கலாக வேற கேட்பார். அதுக்கு வசிஷ்டர் சொல்வார், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டோம், ராஜாவுக்குரிய எல்லா மரியாதையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா அவர் கேட்கும்போது அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டை தடவி கொடுத்து, அந்த பசுமாட்டுக்கு பேர் நந்தினி, அதை தடவி கொடுத்து, இவங்க நம்மளுடைய விருந்தினர்கள், இவங்களுக்கு உபசரிக்கிறது நம்முடைய பாக்கியம், இவங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீ செஞ்சு கொடு அப்படின்னும் போது அந்த பசு மாடு பார்க்கும் இடமெல்லாம் மாளிகை உருவாகும். ஸோ ராஜா எல்லா வசதியும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். சாப்பிட்டு அடுத்த நாள் கிளம்பும்பொழுது, நான் இந்த நந்தினியும் எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கு பதிலாக நான் கோடி பசுக்களை கொடுக்குறேன், நிறைய தங்கங்களை கொடுக்குறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு அந்த அகங்காரத்தில் அவர் சொல்லுவார். ஸோ அப்போ நந்தினி அந்த பசு கேட்கும் வசிஷ்டர்கிட்ட, நீங்கள் என்னை தியாகிக்கிற அளவுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? அதுக்கு அவர் சொல்லுவார், நீ எந்த பாவமும் செய்யலை, உன்னை தியாகிக்கிற எண்ணமும் எனக்கு இல்லை, அதே நேரத்தில் அவர் விருந்தினராக வந்திருக்கிறாரு, ஸோ அவரை நான் எதிர்க்கிறது முறையில்லை அப்படின்போது, சரி அந்த அந்த கடமை எனக்கு இல்லையே, நான் போராடலாம் இல்லை அப்படின்ட்டு நந்தினி அந்த பசு கேட்கும். சரி அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அது அந்த திவ்ய திருஷ்டியின் மூலமாகவே சில ஆயுதங்களை வர வைத்து அவருடைய ஆயுதங்களை எல்லாம் அழிக்கும், ராஜா விஸ்வாமித்திரருடைய ஆயுதங்களை. ஸோ அதுக்கப்புறம் அவர் பணிஞ்சு என்னுடைய அகங்காரம் ஒழிந்ததுன்ட்டு போவார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கதை ஒரு கதையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், குரான் பைபிள் ஆகட்டும், அந்த கதையில் மிக ஆழமான ஒரு ரகசியம் இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா அது கண்டிப்பாக தெரியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா, ஒருத்தங்க உங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த வசதி செய்து கொடுப்பதற்கு காரணமானவங்களை நம்ம கவர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமா அநியாயமா அப்படின்னு கேட்டால், உடனடியாக இது அநியாயம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இன்றைக்கி சொத்து பிரச்சனையிலேருந்து, நம்பிக்கை துரோகத்திலேருந்து எல்லாமே இப்படித்தான் வந்திருக்கும் இல்லையா? ஒரு பார்ட்னராக ஒரு கம்பெனி இருக்கும், அந்த பார்ட்னரில் இருக்கிறவன் அங்கே யார் நல்லா வேலை செய்கிறானோ அவனை அப்படியே தனியாக அழைச்சிட்டு போய் வேறு ஒரு கம்பெனி உருவாக்குவான். ஸோ இங்கே இது ஒரு நம்பிக்கை துரோகமாக மாறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த அத்தனை துரோகத்தையும் சேர்த்து தான் இங்கே இந்த கதை உணர்த்துது. ஆனால் இது எப்போ நடக்குது? இப்போ நடக்குது, கலியுகத்தில் சர்வசாதாரணமாக நடக்குது இந்த விஷயங்கள். இந்த விஷயம் ராமாயணத்தில் இருக்குது, சரி ஓகே. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அதுவும் அதே ராமாயணத்தில் இருக்கும். குறிப்பாக தசரதர் குடும்பத்தில், தசரதருக்கு 1000 மனைவிகள்னு சொன்னால் கூட குறிப்பாக 4 மனைவிகள் தான் அவர் கூட இருப்பாங்க. ஸோ அந்த 4 மனைவிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஒரு தவம் செய்து ஒரு பாயசத்தை கொடுத்து குழந்தை பிறக்கும். 4 பேருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன பிறக்கும். அதில் முதல்ல ராமர் பிறப்பார். ஸோ அவர் தான் மூத்தவர் இல்லையா? அவரை தசரதருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும்? ஒரு 4 பொண்டாட்டி இருக்குது, ஒரு பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தைய மட்டும் அந்த கணவனுக்கு பிடிக்குதுன்னா மற்ற பொண்டாட்டிங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய இந்த வசியம் பண்ணுறது இதெல்லாம் இதுக்காக தான் பண்ணுறாங்க. ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவருக்கு அதாவது இவங்க கணவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, முதல் மனைவி இருக்கிறாங்க, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறாரு, பட் ஆனால் அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகளோடு ரொம்ப அன்பாக இருக்கார், ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்கள், இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க,
இதை முதல் மனைவி நினைத்தால் கூட பரவாயில்லை, ஏன்னா முதல் மனைவியை விட்டுட்டு இவங்க கூட தான் இருக்கிறார். இருந்தாலும் அந்த மகளோட இவர் கான்டாக்டில் இருக்கிறதே இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுதான் கலியுகத்தின் இறுதி மனிதனுடைய மனநிலை. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் தசரதருடைய மனைவிகள் யாருக்குமே அது எப்படி முதல் மனைவி கோசலைக்கு பிறந்த ராமனிடம் மட்டும் உனக்கு அன்பு இருக்கும் அப்படின்னு கேட்டதும் கிடையாது, அந்த மாதிரி எண்ணமும் வந்தது கிடையாது. அது மட்டும் கிடையாது, மற்ற மனைவிகள் கைகேயி, சுமித்ரை, ஆக்சுவலாக 3 மனைவிகள் தான், 4ன்னு சொல்லிட்டேன், 4 குழந்தைகள். ஸோ இந்த கைகேயிக்கும் சுமித்ரைக்கும் கோசலையுடைய மனைவி மட்டும்தான் உயர்ந்தவளா, கோசலையுடைய மகன் மட்டும்தான் உயர்ந்தவனா அப்படின்னு கேட்கல. மாறாக அதே கோசலைக்கு பிறந்த ராமன் தான் இவங்களுக்குமே ஃபேவரட். இவங்களுக்கும் ஆளுக்கு இப்போ கைகைக்கு ஒரு குழந்தை இருக்கும் பரதன், சுமித்ரைக்கு 2 குழந்தையே இருக்கும் லக்ஷ்மணன், சத்ருகன்ட்டு. ஆனாலும் எல்லோருக்கும் ராமரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே குணத்தின் அடிப்படையில் தான் பிரியம் அமைதியை தவிர எனக்கு பிறந்தாங்க அப்படிங்கிறதுல கிடையாது. சரி, இப்படி இன்றைய காலகட்டத்தில் வேறு வேறு அம்மாவை விட்டுருங்க, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறக்கக்கூடிய ஒரு 4 குழந்தையிலே ஒரு குழந்தைக்கு அதிக அன்பு கொடுத்து இவன் தான் எனக்கு பிரியமானவன்னா அடுத்த குழந்தை வெட்டியே போட்டுருவான், அந்த குழந்தையும் வெட்டுவான், முடிஞ்ச அப்பா அம்மாவையும் வெட்டுவான். நடக்குது இல்லையா? கேரளாவில் சமீபமாக ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை கொன்னாங்க. அது காரணம் அந்த சகோதரியை தான் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க அம்மாவை கூட கொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இப்படி மாறிடுச்சு. இது மாறினதுக்கு காரணம் என்னென்னா, மனிதனுடைய ஆத்ம சக்தி இழக்கும்போது இந்த தேவையற்ற பலகீனமான எண்ணங்கள் வருது, வீணான எண்ணங்கள் வருது. அப்போ தான் இந்த மாதிரி யோசிக்குது. அப்படின்னா அவன் நல்லவன்னா, அப்படின்னா அவனை தான் உனக்கு பிடிக்கும்னா அப்போ என்ன, இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. இந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் தசரதனின் அனைத்து மனைவிகளும் இருந்தாங்க, ராமருடைய அனைத்து சகோதரர்களும் இருந்தாங்க. இன்றைக்கி அது கற்பனை கெட்டாததாக இருக்குது. எங்கேயாச்சும் இருக்குதுன்னா அதை பார்த்து பொறாமைப்படுறதை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சகோதரர் கால் பண்ணி சொன்னார், என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க, எங்களால் மறக்கவே முடியல அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அது அந்த ஃபோன் மூலமாக தான் முதல்ல அப்படி இருக்கிறத நான் பார்க்குறேனே. அழுகுறாரு, என்னால் மறக்க முடியல. அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னார், எங்கள் அண்ணன் இறந்து 1 மாதம் கூட ஆகலை, அதை பற்றி கவலை இல்லாமல் எங்கள் அண்ணி சொத்தை பிரிங்க இதை கொடுங்கன்ட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாங்கள் அவங்களுக்குரியதை கொடுக்கலன்னுலாம் சொல்லலை, ஆனால் இப்போ அவங்க அண்ணன் இறந்ததை விட இதில் தான் அவங்க குறியாக இருக்கிறாங்க, அது எங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு சம்பவம். அடுத்தது இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் தன்னுடைய தம்பி இறந்துட்டாருன்னு கண்டினியூஸாக மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா அப்படின்னா. அவர் சின்ன வயசும் கிடையாது, ஒரு 50 அரௌண்ட் 50 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ அன்பு. என்ன சொல்கிறார், நான் என்ன பண்ணால் மறுபடியும் என் தம்பியோடு சேர முடியும், அடுத்த ஜென்மத்தில் இதே தம்பி எனக்கு தம்பியாக பிறக்க முடியும், எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரியாமல் கலியுகத்தில் பிறந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லவர்கள் உடனடியாக சீக்கிரமாக இறக்குறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது கலியுகம் இல்லை, இது என்ன கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது நடக்குதோ என்னவோ தெரியல. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ராமர் குருகுலத்துலேயுமே, குருகுலத்தில் சின்ன குழந்தையாக படிக்க போகும்போது அந்த குரு மாதாவுக்கு, அதாவது குருவுடைய மனைவிக்கு ராமரைத்தான் பிடிக்கும். ராமருடைய சகோதரர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே இருப்பாங்க சிஷ்யர்களாக. ஆனால் ராமரை பார்க்கலன்னா தூக்கம் வராது. அது என்னன்னே தெரியல, ராமரை பார்த்தா இனம் புரியாத ஒரு உணர்வு வருது அப்படின்ட்டு அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க ராமர் மேலே. அப்போ பக்கத்திலே தான் நிற்பாங்க. இதெல்லாம் சொல்லும்போது ராமருடைய சகோதரர்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க. என்ன ராமரை மட்டும் பிடிக்குது அப்படின்ற எண்ணம் வராது. இதுக்கு அப்படியே நேரெதிராக பைபிளில் ஒரு கதை வரும்.
ஈசாக்குடைய கதையில் ஈசாக்கு தான் கடைசி பையன், அவனை தான் பிடிக்கும். இதில் பாருங்களா, முதல்லலாம் மூத்த மகனை தான் பிடிக்கும் எல்லாருக்கும். அது சத்தியுக திரேதாயுகம் இந்த மாதிரி காலகட்டத்தில். இப்போ கலியுகத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா கடைசி குழந்தைய தான் எல்லோருக்கும் பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் கடைசி குழந்தைய தான் பிடிக்கும். அதனால் கடுப்பாகி மற்ற 9 பேர், 10வது தான் இந்த பையன் ஈசாக்கு, 9 பேரும் செம கடுப்பாகி அவனை கொலை பண்ணணுன்ட்டு தனியாக இட்டு போவாங்க. அதுக்குள்ளே இன்னொருத்த வந்து அவனை விற்றுடலாம், அவனை கொலை பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபன்ட்டு அடிமையாக விற்றுருவாங்க. ஸோ இது நேரெதிரான இப்போ இருக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, அப்போ இருந்த சகோதரர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தான் இது காட்டுது. என்னை கேட்டால் ஒரு இந்த ராமாயணத்தில் வர ஒரு சீனையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, பைபிள் குரானில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும், கெட்ட விஷயங்களும் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும், பட் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து 1000 தடவை படிக்கிறதுக்கு சமம் ஒரே ஒரு ராமாயணம் எபிசோட் சீரியலில் வர்றது. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிட்டு பார்க்கும்போது அவ்வளவு குணத்தை அந்த நடத்தையினால் போதிச்சிருப்பாங்க. வாய் வழியாக சொல்ல மாட்டாங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்ட்டு, நடத்தையின் மூலமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சகோதரர்களுக்கு இடையில் சின்ன வயசுலேருந்து பெருசாகிற வரைக்கும், கடைசி வரைக்குமே இல்லையா, ராமருக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயாருன்னு இல்லை லக்ஷ்மணன் போவார். ராமண்ணாவுடைய ராஜ்யத்துக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாது, அதுக்கு என் உயிர் போனால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் வரக்கூடாது. அப்படி வந்தால் அதற்கு காரணமானவனை, அதாவது வரவனை கொன்னுடணும் அப்படின்ட்டு யமன் சொல்லுவார், வேறு ராஜா ரூபத்தில் வருவார் ராமர்கிட்ட. சரின்னு சொல்லி லக்ஷ்மணனை காவலுக்கு அனுப்புவார். அப்போ பார்த்து கோபத்துக்கு பேர் போன துர்வாச முனிவர் வரார். அப்போ கொஞ்சம் இருங்கன்னு, என்னையே நிற்க சொல்கிறியா, நான் இந்த ராஜ்யத்தை அழிச்சிடுவேன்னொடனே, ஐயோ அண்ணனுடைய அயோத்தி அழியக்கூடாது, அதுக்கு நான் அழிஞ்சால் பரவாயில்ல அப்படின்ட்டு இவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி பாசங்கிறத விட அந்த மரியாதை இல்லையா, அந்தந்த ஸ்தானத்திற்குரிய மரியாதை இல்லையா. பெரியவங்க முதல்ல அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தில் வயதில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர் எல்லாமே அப்பா. அதுவுமே இப்போ இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூத்தவர், பிறந்ததில் மூத்தவர், அவங்களுக்கு மரியாதை, அதுவுமே இப்போ இல்லை. ஸோ இதில் பைபிளில் வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும், கணவனுடைய பேச்சு கேட்காத குடும்பம் உருப்படாது, மூத்தவனுடைய பேச்சு கேட்காத குடும்பம் உருப்படாது, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குருமாதாவுக்கும் கடைசியில் இவங்க எல்லாம் பிரிஞ்சு வரும்பொழுது ராமரும் சகோதரர்களும் ராஜ்யத்துக்கு வரணும், குருகுல கல்வியை முடிச்சிட்டு. அந்த கடைசி நாள் விடை பெறுவதற்காக குருமாதா கிட்ட வரும்போது, எதுக்கு இங்கே வந்த, என் தாய்மையை சோதிக்கிறதுக்கான டக்குன்னு திரும்பிக்குவாங்க. ஏன்னா ராமரை பிரிய மனசு இல்லாமல். அப்போ ராமர் சொல்வார், எங்களுக்கு தாய் இல்லாத குறையை நீங்கள் தான் போக்குனீங்க, ஸோ எங்களுக்கு தாய் நினைவு வரும்போதெல்லாம் நாங்கள் உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுத்துட்டு இருந்தோம், அந்த தாய் அன்பையே நீங்கள் தான் போதிச்சிங்க. ஆனால் இப்போ குருநாதர் கற்றுக் கொடுத்த மாதிரி நம்ம உணர்வுகளை விட கடமைகள் முக்கியன்றதுனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ குருமாதா கூட, ஆமாம் நான் பாசம்ன்ற கயிறில் உன்னை இங்கே கட்டி போட விரும்பலை, ஏன்னா உன்னை போன்ற வீரர்கள் இன்றைக்கி நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அதை எப்படி மனதை வந்து பக்குவப்படுத்துகிறா இருப்பாங்க, மனசு நோகாமல். ஸோ அது இப்போ எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயம் இல்லையா. நம்ம வந்து மனதை நோகடிக்கிற மாதிரி பேசுகிறது இயல்பான குணமாக மாறிடுச்சு. மனசை நோகடிக்கிறோன்றதே தெரியல யாருக்கும், அந்த மாதிரி ஆயிட்டோம். ஸோ அதை வந்து அந்த ராமர் பேசும்போதோ, அந்த ராமாயணத்தில் நிறைய பேருடைய பேச்சு அப்படித்தானே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க இல்லையா, வந்த உடனே ராமர் வந்து தசரதரை சந்திக்கிறாரு. தாய்மார்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோசலை வந்து ராமருடைய அம்மா, கைகை தான் கடைசியில் ராமரை துரத்துறதுக்கு காரணமாக இருக்கிறாங்களே. அந்த கைகை, ஐயோ என் ராமனை நான் எப்போ பார்ப்பேன், என் ராமனை நான் எப்போ பார்ப்பேன், அவங்களுடைய மகன் பரதன்றதே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. 3 பேருமே அப்படி தான் இருப்பாங்க. 3 தாய்மார்களுக்குமே ராமன் தான் ஃபேவரெட்டாக இருப்பாங்க. இதை பார்த்தா கோபம் வருமா வராதா யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்படி எல்லாருக்கும் வந்து ராமரையே பிடிக்குது. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்காக இருக்கிறது வந்து கைகேயியுடைய பணிப்பெண் மந்தரை. ஸோ எல்லாருக்குமே தெரியும், கூனின்னு கூட அவங்கள சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து
கைகேயியை மட்டும்தான் பிடிக்கும். ஸோ கைகேயியோடைய நலனை மட்டுமே விரும்பும். ஸோ இது வந்து கலியுகத்தில் பார்க்கலாம் இந்த கேரக்டர். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கும். இப்போ நிறைய மருமகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மருமகளுடைய அம்மா வந்து அப்படி ஏற்றி விடுவாங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அல்லது மாமியாருக்கே ஒரு குறிப்பிட்ட மருமகளை மட்டும் பிடிக்கும். ஸோ அப்போ மற்ற மருமகளை வந்து மட்டம் தட்டி பேசுவாங்க. இந்த மாதிரி குணம் உள்ளவளாக கைகேயி மட்டும் காட்டப்பட்டிருப்பா. எப்போவுமே கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பா. ஸோ அந்த குணம், தவறான குணம், நெகட்டிவ் குணம் இருக்கிறதுடைய நினைவாக. அப்போ இந்த மந்தரை கைகேயை பிடிக்கும், கைகேயிக்கு பிறந்த பரதனை பிடிக்கும், அவ்வளோதான், வேறு யாரையுமே பிடிக்காது. ஸோ ராமரை புகழ்ந்தால் பிடிக்காது, டென்ஷன் ஆவாம். இன்றைக்கி நமக்கு கூட யாரையா ஒரு சிலரை பார்த்தால் பிடிக்காது, எரிஞ்சு விழுவோம். அந்த கேரக்டர் தான் மந்தரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய கேரக்டரை தான் அங்கே பிரதிபலிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மந்தரை இப்போ இவங்க வந்து குருகுலத்துக்கு சின்ன வயசுலே போயிடுறாங்க. ராமர் சகோதரர்கள்லாம் போயிட்டு பெரிய ஆளை இளைஞனாகி தான் வராங்க. ஸோ கண்டிப்பாக தோற்றத்தில் பயங்கர வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய பரதனை பார்க்கணுன்ட்டு ஓடியாராங்க. வந்தால் அவங்க ரதத்தில் வராங்க, 4 பேரும் ஒரே ரதத்தில். இப்போ மந்தரை பார்த்து என் பரதனை பார்க்கணும், நில்லுங்க அப்படின்ட்டு நிறுத்த சொல்கிறாங்க. ரதம் நிற்கிது. இப்போ பார்த்த உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல, யார் என்னுடைய பரதன் அப்படின்ட்டு பார்க்குறா, ஒவ்வொருத்தராக பார்க்குறா. பார்த்துட்டு பரதன் சொல்கிறாரு, என்ன மந்தரை அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறார். அப்போ மந்தரை சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன் ராமா அப்படின்ட்டு. அதாவது பரதன் வந்து நான் பரதன் சொல்லலை இல்லையா. அப்போ நான் நல்லா இருக்கிறேன் ராமா அப்படின்ட்டு பரதா அப்படின்ட்டு ராமரை பார்த்து பரதன்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வசீகர தோற்றம், அந்த குணம், அந்த புன்னகை, இதையெல்லாம் பார்த்து அவர் தான் பரதன் நினச்சி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னும் பொழுது, அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது எங்கள் ராமண்ணா கிட்ட. உடனே பரதன் சொல்வார், என்ன மந்தரை, எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பெல்லாம் எங்கள் அண்ணன் ராமர்கிட்டயே கொடுத்துட்டியே அப்படின்னு சிரிப்பார். அது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, கடவுள் சொல்கிறார், மெயினாக சொர்க்கத்தில் நமக்கு கெட்ட குணங்கள் சுயநலமே இல்லாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உடல் என்கிற உணர்வு இருக்காதுன்றார். இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்விலே இருப்போம் அப்படிங்கிறார். ஸோ ஒருவர் ஆத்மாவைத்தான் பார்ப்போமே தவிர உடலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆத்மாவிலே அன்பு, அமைதி, ஆனந்தம், இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஆத்மாவில் கவனம் இருக்கிறனால அந்த ஆத்மாவின் குணங்கள் மட்டுமே வெளிப்படும் முதல் 2500 வருஷத்துக்கு. அதனால தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகிறதுக்கு முக்கியமான காரணம், ஆத்மாவிலிருந்து உங்களுடைய கவனம் உடலுக்கு வந்துடும். அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகிறதுனால புலன்கள் மூலமாக ஆனந்தத்தை அடையிறதுக்காக வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிப்போம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம், பழிவாங்கிற குணம், இந்த மாதிரி தவறான குணங்கள் வருது. நமக்கும் துக்கம், பிறருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய குணங்கள் வருது. இப்போ அப்போ தான் சுயநலம் வருது. என் வீடு, என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை. அப்போ தான் நம்ம சொல்கிற அதே சுச்சுவேஷன் இப்போ இருந்துச்சுன்னா, ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி 4 பொண்டாட்டி ஒரே வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இல்லை இப்போவுமே சில முஸ்லீம் குடும்பத்தில் அது மாதிரி இந்தியாவில் இருக்கோ இல்லையோ, வெளிநாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூட ஒரே வீட்டில் இருக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மனைவிக்கும் ஒரு வீடு அப்படி தான் வைக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்தால் விஷத்தை வச்சு கொண்டுடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது உலகம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த உடம்பில் கவனம் போனது தான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ கடவுள் இதை எப்போ சொல்கிறாருன்னா, கலியுகத்தின் இறுதி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் சிவபெருமான் வந்து சொல்கிறார். அந்த சிவனைத்தான் அல்லா பரமபேதான்றோம், கடவுள் ஒருவரே. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு இறைவன் அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்குள்ள நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளியின் சாரம் பார்த்திங்கன்னா,
மீண்டும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அவரை மட்டும். அப்போ என்ன ஆகுன்னா, அவர் உடல் எடுத்ததே கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்ததே இல்லை, வரதே கடைசியில் தான், அதுவும் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே டைரெக்டாக பிரவேசமாகிறார். ஸோ அதனால தான் அவரை நாம் லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறோம், அதாவது ஆத்ம ரூபம், உடல் எடுக்கலை அப்படிங்கிறதுனால. ஸோ அவரை நினைக்கிறோம், அவருடைய குணத்தையும் நினைக்கிறோம். அந்த குணம் ஒருத்தர் பேசும்போது தான் வெளிப்படும் இல்லையா? அந்த முரளி படிக்க படிக்க அவருடைய குணம் நமக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் உடல் எடுத்து எதையும் அனுபவிக்க போகிறதில்ல, அதுவும் வரதே நரகத்தில் தான், சொர்க்கத்தில் கூட கிடையாது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறார். சொர்க்கத்தில் எப்படி தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தீங்களோ, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாதவர்களாக இருந்தீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய குணத்தை இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா கலியுகம் அழிந்து வரப்போகிற அந்த சத்தியுக சொர்க்கத்தில் நீங்கள் ஜென்மம் எடுக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ அப்படி குணத்தை மாற்றிக்கிறதுக்கான சக்தி இன்றைக்கி ஆத்மாவில் இல்லை, பலகீனமாக இருக்குது. ஸோ அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணுங்க, அப்பான அன்பாக நினைவு பண்ணுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது உடல் உணர்வு. ஏன்னா கடந்த 2500 வருடம் உடல்ன்ற உணர்வுலேயே நம்ம பழகிட்டோம். அதில் மிகப்பெரிய எதிரி பார்த்திங்கன்னா காமம் இல்லையா? ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த உடலை பார்க்காதீங்க, உடல் இல்லாமல் வெறும் ஆத்மாவை பார்க்க கற்றுக்கோங்கன்றார். உடலை, அதாவது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஆத்மா ஜொலிக்குது அப்படி கூட பார்க்காதீங்க, வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், அந்த ஜொலிக்கிற ஆத்மா மட்டும் தெரியணும், உடம்பே தெரியக்கூடாதுன்றார். ஆனா பெண்ணா எதுவுமே தெரியக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார். குறிப்பாக இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல குணமாவது இருக்கும். இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு நிறைய நல்ல குணம் இருக்கும். ஏன்னா தினம் தினம் இறைவனுடைய ஞானத்தை கேட்குறோம் இல்லையா? அத்தனை நல்ல குணம் இருக்கும்போது ஏதோ ஒரு குறையை ஏன் பார்க்குறீங்க? அந்த நல்ல குணத்தை மட்டும் பாருங்கள், ஆத்மாவை மட்டும் பாருங்கள், தானாகவே உடல் உணர்வு போயிடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இதனால தான் ராமர், அந்த தசரதருடைய மனைவிகள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அந்த ரகசியம் மட்டும் மறைஞ்சிருக்குது. எதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க? இது அடிக்கடி ராமாயணத்தில் கேட்பாங்க. ராமருக்கு யார் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா? சீதைக்கு யார் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா? சொல்லிக் கொடுக்குறவரை மறைச்சிட்டாங்க. அங்கே ஒரு குரு வசிஷ்டர் அப்படின்ற மாதிரி வருது. அது உண்மையில் சிவபெருமானை குறிக்கிறது. ஏன்னா அவர் தான் இந்த ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியமான குரு, சத்குருவாக இருக்கிறார். அங்கே சீதையும் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்குமே. ஸோ அப்போ சிவன் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற ரகசியம் மறைஞ்சு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் யாரை ரொம்ப வெறுக்கிறீங்களோ அவங்களே கூட அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடம்பை மாற்றிடுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே ஆத்மா தான், அந்த குணம் கூட அப்படியே வரும். உங்களுக்கு மகனாக பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஜென்ம விரோதி முன் ஜென்மத்தில். இப்போ அதே குழந்தை உங்கள் மகன் உங்களுக்கு, அதாவது அப்பா அம்மாவை டார்ச்சர் தானே பண்ணுறாங்க குழந்தைங்க எல்லாம், இருந்தாலும் அப்பா அம்மா வெறுத்துடுறாங்களா என்ன இல்லையா? ஸோ அப்போ குறிப்பாக டார்ச்சர் பண்ணுற குழந்தைய தான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது. அது என்ன ரகசியம்னே புரியல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அதே ஆத்மா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்குது, உடம்புன்ற ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வேறு ட்ரெஸ்ஸில் வரும்போது அடையாளம் தெரியல. அப்போ அந்த குணத்தை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆழமான ரகசியத்தை சிம்பிளாக அங்கே ராமாயணத்தில் சின்ன குழந்தையாக இருந்த பரதன், ராமர் இவங்கெல்லாம் பெருசாகி வரும்பொழுது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் குணத்தை வைத்து ராமரால் ஈர்க்கப்படுகிறாள் மந்தரை அப்படின்னு காட்டப்படுறாங்க. ஸோ ஏன்னா அங்கே குணம்தான் பார்க்க முடியும், ஏன்னா உடம்பு ஞாபகம் இல்லை, இப்போ வேறு உடம்பு. அப்போ பரதா அப்படின்ட்டு ராமரை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உடலை பார்த்ததுனால இந்த பிரச்சனை இல்லையா? இப்போ மந்தரைக்கு கைகையை தவிர வேறு எந்த ராணியும் பிடிக்காது. ஆனால் அந்த பிடிக்காத ராணி முன் ஜென்மத்தில் அவங்களுடைய மகளாக கூட இருந்திருக்கலாம், அம்மாவாக கூட இருந்திருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தெரியாது. ஸோ அதனால தான் இந்த உடலில் மயங்காதீங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அவங்க உண்மையில் முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தார்கள், அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னவா ஆக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது.
நீங்கள் அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்காமல் சாபம் விட்டால் அவங்க உங்களுக்கு மகனாக பிறக்கும்போது அதை அனுபவிக்கும் பொழுது வலியை நீங்கள் தான் சுமக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஒருபொழுதும் சாபம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமர் இது குருகுலத்திலிருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு ராமரை பார்க்குறாரு. அடுத்தது 3 தாய்மார்களும் நிற்கிறாங்க. 4 பேர் இங்கே நிற்கிறாங்க எதிர, ராமரும் சகோதரர்களும். அப்போ ராமர் போய் முதல்ல கைகேயி காலில் தான் விழுவார். அதுக்கு அடுத்தது சுமித்திரை காலில் விழுவார். கடைசியாக தான் தன்னுடைய சொந்த அம்மாவாகிய கோசலை காலில் விழுறார். ஸோ அந்த வித்தியாசம், இவங்க என்னுடைய அம்மா, இவங்க அம்மா இல்லை, அந்த உணர்வே இல்லை. அதுவும் இல்லாமல் கைகை அப்படியே கட்டி தழுவுறாங்க ராமரை, என் ராமா அப்படின்ட்டு இல்லையா, என் பரதனை தானே கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரல. ஆனால் மந்தரைக்கு வருது, ஒவ்வொரு தடவையும் வருது. இங்கே இருக்கிற எல்லோரும் மந்தரையாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் ராமராக, தசரதனுடைய மனைவியாக அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் அதை பார்க்க வேண்டியது அவ்வளோ முக்கியமானது. ஏன்னா நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்கிறதை விட அப்படி இருக்கிறவங்களை நீங்கள் நேரடியாக அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி அப்படி இருக்கிறவங்க பார்க்குறது கஷ்டம். ஸோ அதனால் அதை நீங்கள் ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது அந்த குணம் உங்களை அறியாமல் வர ஆரம்பிக்கும். கூடவே இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது இதுதான் இதோடைய உண்மையான ரகசியம்னு உங்களுக்கு தெரியும். ரகசியம் தெரிஞ்சு பார்க்கும்போது இன்னும் இந்த குணம் உங்களுக்கு ஆழமாக தாரணை ஆகும். ஆனால் இந்த குணத்தை தகர்த்தெறிகிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ராமரை கைகையை காட்டுக்கு துரத்துறாங்க. அப்போ உண்மையில் அவர் கைகையை வெறுக்கணும், ஆனால் வெறுக்க மாட்டார். ஆக்சுவலாக லக்ஷ்மணன் திட்டுவார், கைகேயி தான் இதுக்கு காரணம், அடுத்தது பரதன் தான் காரணம்னு சொல்லுவார். அவன் உன்னுடைய சகோதரன், அப்படி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கைகையை உண்மையிலே கோசலை வெறுக்கணும், ஏன்னா தன்னுடைய மகன் ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் கோசலை கைகையை கிட்ட தங்கச்சின்னு தான் பேசுவாங்க. அப்போ சுமித்திரை கூட கேட்பாங்க, எப்படிக்கா உன்னால் முடியுது? அதுக்கு கோசலை சொல்லுவாங்க, இந்த சம்பவம் காட்டுக்கு அனுப்புகிற சம்பவத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கைகேயி கிட்ட உன் மகன் யாருன்னு கேட்டால் ராமரை தான் சொல்லுவாளே தவிர பரதனை சொல்ல மாட்டான். அப்படி இருந்தவ திடீர்னு இப்படி மாறுறான்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்குது, இது அவளுடைய குற்றம் இல்லை, ஏதோ ஒரு நன்மை இதில் ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு கோசலை சொல்லுவாங்க. ஸோ இது கடவுள் கொடுக்குற ஞானம். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் நடப்பவை அனைத்தும் நன்மைக்காகவே இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது, விலகி இருந்து பார்க்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதை நாம் ஏற்றுக்கிறதுல தான் அந்த நன்மையே இருக்குது. ஸோ மனிதனுக்கு அந்த சொத்து இதெல்லாம், பணம், புகழ் இதெல்லாம் பார்த்தோன்னே மனசு மாறும் இல்லையா. அது இன்றைய மனிதர்கள், அதுக்கு தனியாக படம் எடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி சுற்றி அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் நம்ம சூழ்ந்து இருக்கிறோம். ஆனால் அங்கே ராமர் போன பிறகு அடுத்தது பரதனை முடி சூட்டுறாங்க. சரி, முடி சூட்டலை, சூட்டிக்க மாட்டேன்றார். என் அண்ணன் தான் ஆட்சி செய்யணும், இது ராமராஜ்யமாகத்தான் நடக்கும் அப்படின்ட்டு ராமர்கிட்ட காட்டுக்கு போய் அவருடைய பாதணிகளை, செருப்பை வாங்கிட்டு அதைத்தான் சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி செய்கிறார். ஸோ அந்த மாதிரி யார் இருப்பா இல்லையா. அப்போ ஒரு துறவியாகவே வாழ்வார் பரதன். ஸோ பாரதத்துக்கு பாரதம்ன்ற பேர் வந்ததே அந்த பரதனை வச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், அதன் மீது பற்று இல்லாமல் ஒரு 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 சன்னியாசினா என்ன அர்த்தம்? பற்று கிடையாது. அந்த ராஜ்யத்தை ஆள்கிறேன், ஆனால் அந்த ராஜ்யம் என்னுடையதுன்ற உணர்வே கிடையாது. ராமரின் சார்பாக அல்லது கடவுளின் சார்பாக நான் ஒரு வேலைக்காரனாக இருந்து இதை பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற உணர்வில் பரதன் இருக்கிறார். ஸோ அப்போ பாருங்கள், அந்த ராஜ்யமே கிடைத்தாலும் அவருடைய மனம் மாறலை. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அங்கே போதிக்குது ராமாயணம். ஸோ இத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சாத்தான் என்ன பண்ணுறான், ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விட்டா இருப்பார், ராமர் சம்புகனை கொன்னா இருப்பார். ஆனால் அதுக்கெல்லாம் பின்னாடி கூட ரகசியம் இருக்குது. பட் மேலோட்டமாகவே தெரியக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாமல் பண்ணுறாங்க இல்லையா மக்கள். யார் இவங்கெல்லாம்? ஒரு காலத்தில் அன்பாக இருந்தவர்கள் தான்,
அந்த ராமனுக்கு சகோதரர்களாகவே கூட இருந்திருப்பார்கள். ஆனால் அதே சகோதரர்கள் இப்போ இருந்தால் அவங்க மனநிலை எப்படி மாறி இருக்கோன்றதை தான் இந்த உலகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதேமாதிரி ராமர் வந்து குருகுலத்திலேருந்து வந்து ஒரு நைட்டு தூங்குவார் வீட்டில், அவ்வளோதான். அடுத்த நாளே விஸ்வாமித்திரர் வந்து எனக்கு யாகம் வளர்க்குறதுல அசுரர்கள் தடை பண்ணுறாங்க, அதனால் எனக்கு பாதுகாப்புக்கு ராமரை வேணும்னு கேட்க வருவாங்க. ஸோ ராஜாவும் ஓகே சொல்கிறார் வேறு வழி இல்லாமல். அப்போ வந்து ராமரை மட்டும்தான் அவர் கேட்குறாரு. அப்போ சுமித்ரை சொல்கிறாங்க, ராமரை பார்த்துக்கிறதுக்கு லக்ஷ்மணனே அனுப்பி வைங்கன்ட்டு. பாருங்கள், இப்போ வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் ராமரை மனம் இல்லாமல் அனுப்புகிறாங்க. ஆனால் லக்ஷ்மணனை கேட்கவே இல்லை. ஆனால் லக்ஷ்மணனை முன் வந்து சுமித்திரை அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ ராமனை தன்னுடைய குழந்தையாக நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம். இல்லை லக்ஷ்மணன் மட்டும் என்னுடைய குழந்தை இல்லை, ராமனும் என்னுடைய குழந்தை. ஸோ 2 பேர் ஒருவருக்கு ஒரு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி உலகம் எப்போ வரும் அப்படின்னு தோணுதில்லை? அதுதான் ராமராஜ்யம், அதுதான் சொர்க்கம். அது விரைவில் வரப்போகுது. அதை மனிதர்கள் எடுத்துகிட்டு வர முடியாது, கடவுள் தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதற்கான வழியைத்தான் கடவுள் போதிக்கிறார் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக. ஸோ அவசியம் இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள். அந்த வெப்சைட் வீடியோ நம்ம கூட முரளி வீடியோ போடுறோம், அதோடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.